வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி வில்லியனூரில் டிராக்டர் மற்றும் காசோலை வழங்கும் விழா, முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும். புதுச்சேரி மாநில மங்கலம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரி புராணசிங்குபாளையம் அருள்மிகு பம்பை நதீஸ்வரர் அருள்மிகு மங்களாம்பிகை திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பம்பை நதீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி வில்லியனூரில் டிராக்டர் மற்றும் காசோலை வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். புதுச்சேரி ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் வில்லியனூர் ராஜா திருமண மண்டபத்தில் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் டிராக்டர் மற்றும் நிதி உதவிக்கான காசோலை வழங்கும் விழா எளிமையாகவும் உற்சாகமாகவும் நடைபெற்றது. சாத்தமங்கலம் பஞ்சாயத்திற்கு அரசு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட டிராக்டர் மற்றும் நிதி உதவிக்கான காசோலையை பஞ்சாயத்து தலைவி ராஜகுமாரி தலைமையில் பெறப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த வேளாண்மை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் மற்றும் பலர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். இந்த திட்ட உதவிகளை சாத்தமங்கலம் பஞ்சாயத்திற்கு பெற்றுத்தர முக்கிய பங்கு வகித்த இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி, சேவக், பழனிசாமி மற்றும் தொடர்ந்து ஒத்துழைத்த கன்னியம்மாள், தமிழ்ச்செல்வி, கலையரசி, அருணா ஆகியோருக்கு பஞ்சாயத்து தலைவி ராஜகுமாரி நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் செயலர் பாரதி, பொருளாளர் நித்யா மற்றும் பஞ்சாயத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மங்கலம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மங்கலம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மங்கலம் தொகுதி பொறுப்பாளரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய மாநில நிர்வாகிகள், வீரமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருந்து தென்கோபுர வாசல் வரை பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில முதலமைச்சர் ரங்கசாமி என்ன சொல்றாரு, அதாவது பிஜேபி கூட நீங்க கூட்டணி போவீங்களான்னு கேட்டா கார்ல ஏறி ஓடுறாரு. தேர்தல் வரும்போது பாத்துக்குன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, எல்முருகன் எங்க கூட்டணி இருக்குதுன்னு சொல்றாரு. எங்க கூட்டணி நாங்க முடிவு பண்ண மாட்டோம், எங்க தலைவர் முடிவு கொண்டு வந்தாரு. முதல்ல இவங்களுக்குள்ளே குழப்பம் இருக்குது. அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்க பலமா இருக்கோம். காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி எல்லாம் ஒன்னா இருக்கு. ஆனா என்ஆர் காங்கிரஸ், பாஜக ஒன்னா இருக்குதா? பாஜக எம்எல்ஏக்களே போய் டெல்லியில உள்துறை அமைச்சரை பார்த்து இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, தொடர்ந்து யாரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றாங்க. இதுல மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. புதுச்சேரி மாநிலத்துல என்ஆர் காங்கிரஸ், பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன திட்டத்தை புதுச்சேரி நிறைவேற்றுகிறார்? எந்த தொழிற்சாலை வந்திருக்குங்க? எந்த விதமான வேலை
வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறாரு. சொல்றாரு 4000 பேருக்கு வேலை. எங்க கொடுத்துறாங்க 4000 பேருக்கு வேலை? எல்லாம் வாயை திறந்தா பொய். புதுச்சேரி புராணசிங்கபாளையம் அருள்மிகு பம்பை நதீஸ்வரர் அருள்மிகு மங்களாம்பிகை திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பம்பை நதீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி புராணசிங்கபாளையம் பம்பை ஆற்றங்கரையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னவர்களால் செதுக்கப்பட்ட 100 ஆண்டு பழமையான சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சிவலிங்கம் பம்பை ஆற்றங்கரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதால் இதற்கு பம்பை நதீஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டு புராணசிங்கபாளையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்று முதல் அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் அருள்மிகு பம்பை நதீஸ்வரர் சுவாமியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மேலும் பம்பை நதீஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைத்தால் வீட்டில் பணக்கஷ்டம் நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும், தொற்று நோயிலிருந்து மக்கள் விடுபட்டு அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். அதன்படி அருள்மிகு பம்பை நதீஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகையின் 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழங்கள், இனிப்பு வகைகள், கார வகைகள் கொண்ட சீர்வரிசையுடன் பெண் அழைப்பும் மாப்பிள்ளை அழைப்பும் நடைபெற்று திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது. கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய தானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு அறுசுவை விருந்தும் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்திருந்தது. பம்பை நதீஸ்வரருக்கு பம்பை அபிஷேகமே செஞ்சோம். இப்படி பல சீரும் சிறப்புகளை எங்க கிராமத்துல வாழும் மக்களுக்கும் மற்றும் இதை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் ஒன்றும் இல்லைங்க, தண்ணி பற்றாக்குறையே எங்க கிராமத்துல கிடையாது. அருமையா எங்களை பாத்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, போன வருஷம் திருமண திகழ்வு பண்ண மழை, இந்த வருஷம் 2வது ஆண்டு மழை தெஞ்சோம், மழை அடி அடி நடிக்க போகுது, மழை உருவாயிடுது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த பம்பை நதீஸ்வரர் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட பல்லவர்களால் கடையப்பட்ட மாபெரும் லிங்கம். இந்த லிங்கத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது எங்க கிராமத்துல மிக சீரும் சிறப்புமா நலமோட நாங்க அத்தனை பேர் இருக்கிறோம். இந்த திருமண நிகழ்வு நடத்தினால் விவசாயிகளுக்கும் விவசாய மக்களுக்கும் மற்றும் எந்த விதமான நோய் எதிர்ப்பு இந்த கொரோனா பரவி இந்த கொரோனா தடுப்புக்காகவும் நாங்கள் முன்னாடியே இந்த சீரும் சிறப்புமான ஐயரின் திருமண நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை காரணமாக புதுச்சேரியில் 2 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை உருவானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியும் அடைந்தனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் காலை முதல் 100 டிகிரி அளவில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலை முதல் குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் இரவில் திடீரென கனமழை பெய்ய தொடங்கியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, நெல்லித்தோப்பு, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், விமான நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், வில்லியனூர், திருக்கனூர், பாகூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகள் என புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தொடர் கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரி கோடப்பாக்கம் பகுதியில் சுயம்பாக உருவாகியுள்ள சின்ன திரு கைலாய சிவ ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வில்லியனூர் 10 கண்ணு பிரதான சாலையில் கோடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதலாக திரு கைலாயத்தையே சிவபெருமான் சிறிய வடிவில் கைலாய லிங்கமாக உருவாக்கி அகத்திய மாமுனிவருக்கு வழங்கி அவரால் வணங்கப்பட்டு தொடர்ந்து சித்தர்களால் பூஜை செய்யப்பட்ட அருள்மிகு பாகம்பிரியால் மலையரசி உடனுரை திருக்குடல் பாகன் கைலைநாதன் அமர் சின்ன திரு கைலாய சிவ ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சியும் பூஜையும் நடைபெற்றது. மதியம் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் ஆகம விதிப்படி அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியார்கள் சின்ன கைலாயத்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர்.
தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது. தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணித்திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானியார், ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்று கூறினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்காத அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் நிர்வாகத்தை கண்டித்து சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் எதிரே சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அஜந்தா சைக்கிள் பார்ட் நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்களின் பண பாக்கியை கொடுக்காமல் தாமதமாக்கும் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஓய்வூதியத்தை ஆண்டு கணக்கில் ஏமாற்றி வழிவகை செய்யும் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் முதலாளிகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜனார்த்தனன், சேகர், தேவராஜ், மூர்த்தி, ரவீந்திரன், ஜெயலட்சுமி, ருக்குமணி மற்றும் சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். 2016 வரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 7 பேருக்கு 7 குடும்பத்திற்கு ஏமாற்றாதே ஏமாற்றாதே உழைத்து கொடுத்த தொழிலாளியின் சேர வேண்டிய ஓய்வூதியத்தை மோசடி செய்யாதே மோசடி செய்யாதே உடனடியாக வழங்கிடு உடனடியாக வழங்கிடு உடமைக்கார பாவிகளே. இந்த ஆலை நிர்வாகம் பல ஆண்டுகளாக அவருடைய வருங்கால வைப்பு நிதி கணக்கிலே பணத்தை முறையாக செலுத்தாத காரணத்தினாலே
பல தொழிலாளர்கள் அவர்கள் ஓய்வூதிய வயதை அடைந்தும் அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடியான நிலைமையை நிர்வாகத்திற்கு பல முறை எடுத்து சொல்லியிருக்கிறோம். வருங்கால வைப்பு நிதி ஆணையர் அவர்களுக்கும் நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் கூட பல முறை வற்புறுத்த நிலைமையிலே இந்த நிர்வாகம் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தாத காரணத்தினாலே வருங்கால வைப்பு நிதி ஆணையத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய செயலற்ற தன்மையின் காரணமாக கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேலாக பல தொழிலாளர்கள் இங்கே ஓய்வூதியம் பெற முடியாத நிலைமை இருக்கிறது. ஏஎஸ்சிடி தொழிற்சங்கம் இந்த கோரிக்கைகளை பலமுறை வருங்கால வைப்பு நிதி ஆணையருக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது, நிர்வாகத்திற்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நிர்வாகம் இதை செயல்படுத்தாத காரணத்தினாலே இந்த ஆர்ப்பாட்டம் ஆணையருடைய வாயிலிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிர்வாகம் உடனடியாக ஓய்வூதியம் பெற முடியாமல் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய வகையிலே பாக்கி வைத்துள்ள அந்த வருங்கால வைப்பு நிதி நிர்வாகத்துடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் 2.0 மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலை அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திட்டத்தை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், ஆதிதிராவிடர் நல அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் திரு சரத் சௌகான், ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் திருமதி முத்தம்மா, துறை இயக்குனர் இளங்கோ ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி வில்லியனூரில் டிராக்டர் மற்றும் காசோலை வழங்கும் விழா, முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும். புதுச்சேரி மாநில மங்கலம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரி புராணசிங்குபாளையம் அருள்மிகு பம்பை நதீஸ்வரர் அருள்மிகு மங்களாம்பிகை திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பம்பை நதீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.